ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஓப்பனிங்காக வருது. என்னன்னா, அவர் சொல்லியிருப்பார்ல, அவன் எப்படியோ சாகதான் போகிறான், நீ விதியை மாற்றணும்னு நினச்சாலும் அவன் இன்னைக்கு பொழைச்சாலும் நாளைக்கு செத்துருவான்ட்டு. அது இவன் நினச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு வந்துடுறான். வந்த உடனே அவனுக்கு பதறி அடிச்சுட்டு என்னாச்சு, என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவன் பதறி அடிச்சுட்டு கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்ட்டு அவனை ஏதோ ஒரு தனியாக இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. நம்ம எங்கே தான் போயிட்டுருக்கோம், இப்போ இந்த சுச்சுவேஷனில் இப்படி போகிறதுலாம் தேவையான் இருக்க. இந்த இடம் எனக்கு ஒரு ஸ்பெஷலான மீனிங்கை கொடுத்துச்சு, அதனால தான் இந்த இடத்துல தான் நான் சாகணும்னு இருக்கிறேன், அதுவும் நீ தான் நினைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு. அங்க ஹீரோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா இப்படி பேசிட்டு இருக்க, நீ எல்லாம் பொந்துஞ்சுதான் பேசுறியா, நீ தான் 9 tailed fox மாறிடுவ, எல்லாமே நல்லா ஆயிடும்லன்னு இருக்க. அப்படியெல்லாம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஈஸியே கிடையாதுன்னு இருக்க. என்னதான் சொல்ற, அப்ப இங்கே என்ன நம்ம அவன் சாகிறத பார்க்க போறோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல, அதுக்கு பதிலாக நீ எனக்கு உதவி செஞ்சா உன் ஃப்ரெண்டு உனக்கு கிடைப்பான், பழையபடி நீ நினைச்சப்பட்டி வாழ்க்கையும் உனக்கு திரும்பிடும் இருக்கா. அவ பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த வாள் வச்சிருப்பால, இதுதான் இந்த வாள், இதுக்கு ஒரு ஸ்பெஷலான மீனிங் இருக்கு, இந்த வாளை வச்சு நீ என்ன குத்திட்டுனா எல்லாமே நார்மல் ஆகிட்டு இருக்க. அவன் அதை எப்படி நார்மல் ஆகுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் கிட்ட இருக்கிறது ஒரே ஒன்று தான், இதை வச்சு தான் என்னோட சக்தியை வச்சு தான் எல்லாத்தையுமே நான் மாற்றினேன். பட் நான் அழிஞ்சா மட்டும்தான் என்னோட சக்தியிலேருந்து எல்லாமே பேக் டு நார்மலாக வரும், அதுக்கு நான் இருக்கக்கூடாது. அப்படி நடந்துருச்சுன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஹீரோ மறுபடியும் உயிரோடு வந்துடுவான், நீயும் உன்னோட பவருக்கு பின்னாடி போய்க்கலாம், நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு ஹீரோவோட ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படின்ட்டு இருக்க. ஆனால் அவனால் இப்படிடா ஒருத்தி கொலை பண்ணுறதுங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை, உன் ஃப்ரெண்டோட உயிர் ஊஞ்சலில் இருக்குது, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இப்போவே என்ன குத்து அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளை கொலை பண்ண சொல்லி அவளே நின்றுக்கிட்டு இருக்கா. அங்கே அவன் ஒரு பக்கம் அந்த கத்தியை பார்க்குறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோவோட உயிர் இவனோட வாழ்க்கைன்ட்டு எல்லாமே இவனுக்கு கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. இதோ இதுதான் நான் நினச்ச கடைசி மூமெண்ட் போல அப்படின்ட்டு ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்க. அவள் இது வரைக்கும் இப்பெல்லாம் நினச்சது கூட பார்த்தது இல்லைல்ல, அப்படியே அவள் ஃபீல் பண்ணி உறைஞ்சு நின்றுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம 8 tailed fox இருக்குல்ல, அதை தான் காட்டுறாங்க. அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக நடக்கிற மாதிரி தோணிக்கிட்டு இருக்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவரையே காட்டுறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே ஏதோ கொஞ்சம் மாதிரி லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை குத்திருப்பான், குத்துனோனே இனிமேல் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு இருக்க. அவனுக்கு கண்ணில் அழுகியே தேங்கி வந்துடும். நம்ம ஹீரோயினோட சக்தி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்க. அந்த பால் மறைச்சு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சக்தி 8 tailed foxோட மனசு, அது வெளியே வர ஆரம்பிச்சிடும். வந்தோடனே இந்த 8 tailed foxோட இடமே பார்த்தீங்கன்னா அதிரெல்லாம் ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஒன்றுமே புரியல, என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக அதுக்கு 8 வால் இருக்குல்ல, அதை 9வது வாழை ஒன்று முளைச்சிருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காருல, நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே நினைக்கிறா. அப்படின்னா நான் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் என் கனவுல வந்ததுலாம் இதுதானா அப்படின்ட்டு இருக்க. கண்ணை முழிச்சு பார்க்குறா. அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்த ஹீரோ இவன் முன்னாடி வந்து நின்று இவ வாழை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வாழ்க்கை இருக்குல்ல, அவங்க ஸ்விட்ச் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பழையபடி நார்மல் ஆக்கிட்டாங்க. அங்கே ஹீரோ 5 நிமிஷம் கழிச்சு தான் சுயநினைவே வருது. உனக்கு இப்படி ஆச்சு அப்படின்ட்டு அவர் ஷாக் ஆகி நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே நான் உன்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உன்னோட வாழ்க்கையை உனக்கு கொடுத்துட்டேன், இனிமேலாச்சும் அப்படியே இருந்துட்டு இருக்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி உன்னை குத்துனேன், ஏன் பிள்ளை நடந்துச்சுன்ட்டு குழம்பி போயிருக்காங்க. நம்ம 2 பேத்துக்காக நீ ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொன்ன, அது இதுதானா, இதுதான் நீ பண்ணதா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்க. நான் போனதுக்கப்புறம் நீ என்னையவே நினச்சிட்டு இருக்காத, நீ முழுசாக வாழணும், நான் அங்கேருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன், என்னோட ஆசையும் அதுதான். உன் வாழ்க்கையை நான் திரும்ப கொடுத்துட்டேன், இனிமேல் நீ உன் வாழ்க்கையை பாருன்ட்டு இருக்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் முக்கியமே இல்லை, தயவு செஞ்சு நீ பின்னாடி வந்துரு, எனக்கு உன் கூட இருக்கிறதா பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் பழையபடியே இருப்போம், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காரு. ஆனால் எப்படியும் என்னை விட்டு போயிடாதுன்னு இருக்க. ஹீரோயின், அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க சொல்லி கேட்டேன், ஞாபகம் இருக்கா? இப்போதைக்கு என்னால் உன்னோட சக்தியை அழிக்க முடியாது, அதுக்கு பதிலாக நீ என்னை மறந்துட்டு பழையபடி உன் வாழ்க்கையை மாறணும், இதுதான் எனக்கு நீ கொடுக்குற ஒரு பரிசு, அதை நீ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உன்னோட மெமரிஸ் எல்லாம் அழிச்சு உன்னை சந்தோஷமாக்கலான்னு பார்த்தேன், ஆனால் இப்போ என்னால் முடியல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என்னை மறந்துட்டு நீ வாழு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை என்னை விட்டு போகாதன்ட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் அந்த சக்தி குத்திட்டாங்கல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஹீரோயின் அப்படியே மறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கா. இவரோ எவ்வளோதான் அழுகிறாரு, என்னை விட்டு போகாதன்ட்டு, நீ என்னை மறந்துட்டு சந்தோஷமாக வாழ்வேன்னு நினைக்கிறேன், ஆனால் உங்ககிட்ட கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடைசியாக மறையும் போது லவ் யூன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டு இருக்க. அங்கே நம்ம மனுஷன் பார்த்தீங்கன்னா உறைஞ்சு போயிடுறாரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட தெரியல, கதறி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அவர் அப்படியே சுத்தமாக மனசையே விட்டுட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் ரோட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு இடம் மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த சொர்க்கம் நரகம்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம இறந்தவங்களா போகிற ஒரு இடம் போல். அங்கே தான் நம்ம ஹீரோயினும் வந்திருக்கா. வந்தோடனே அவர் தோ இன்னைக்கு சரியான காற்று போல், என்னன்னே தெரியல, சரி வா நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்ச விளாட்டி அசையாம தான் நின்றுக்கிட்டு இருக்கா. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா பழையபடி எல்லாமே திருமணம் காட்டி ஹீரோவோட இடத்துல அவனோட ஃப்ரெண்டு தான் இருக்கான். அவன் ஃப்ரெண்டுக்கு தானே இப்போ ஹாஸ்பிட்டல் அடிபட்டுற மாதிரி இருக்கும். டாக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட சொல்லியாகணும், நிலைமை மோசமாயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டக்குன்ட்டு நர்ஸ் வந்து இல்லை எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, நம்ம ரிப்போர்ட்டை மாற்றிட்டோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டரும் 5 நிமிஷத்தில் வாயை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு, என்னடா இது ரிப்போர்ட்டு மாறி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு
அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ சாக வேண்டிய இடத்துல தான் இப்போ இவன் இருந்தான்ல, இப்போ இவனும் தப்பிச்சுக்கிட்டான். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு டவுட்டு, ஹீரோயின் இங்கே இருப்பாளோ அப்படின்ட்டு. டக்குன்ட்டு வெளியே வந்து பார்க்குறாரு, யாரையுமே கேனோம். ஏன்னா இவரோட உள் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கு ஹீரோயின் பின்னாடி இருக்கிற மாதிரி. அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருந்தவ இன்னுமே உட்காந்துக்கிட்டு தான் இருக்கா. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த சோலை எல்லாம் கலெக்ட் பண்ணுறவர் போல. என்னதான் இருக்கு, எப்போவுமே இல்லாத பார்த்து இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போல்லாம் மழையும் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு, உனக்கு என்னாச்சு, நீ ஏன் எல்லா ட்ரிங்கையும் குடிச்சிட்டு எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு நிம்மதியாக வாழலால, மேலோகத்துக்கு போகலால, நீ ஏன் குடிக்காமல் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டா போல. பழையபடி நம்ம ஹீரோவோட ஃபேஸு ஃபேமெண்ட் எல்லாமே வளர ஆரம்பிச்சுட்டு எப்போவுமே அவர் ராக் ஸ்டார் தானே, அதே மாதிரியே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு. அவரோட வேர்ல்ட் கப் மேட்ச் எல்லாம் கூட நடந்துக்கிட்டே இருக்கு. பட் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் இடத்துலேருந்து இப்போ யார் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா நம்ம 8-tailed fox இருக்குல்ல, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹீரோயினோட ஆட்டிடியூட்ல அவளுக்கு பதிலாக 8-tailed fox இப்போ 9-tailed fox-ஆ மாறி அது பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களோட பழைய பிஸ்னஸ்லாம் மாற்றிக்கிட்டாங்க. அந்த ட்ரக்கை வச்சு சேல் பண்ணியிருப்பார்ல, அவருக்கு அவரோட பிஸ்னஸ் கிடைச்சது. பத்தாததுக்கு நம்ம ஹீரோக்கு பதிலாக அன்னைக்கு ஒரு டிரைவர் போய் சரண்டர் ஆயிருப்பார்ல, அவர் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த மிஸ்டேக் பண்ணாதங்காட்டி உயிரோட தான் இருக்காங்க. அவர் பொண்ணு கூட இந்த டைம் கஷ்டப்பட்டுலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இல்லை, ஜாலியாக அவங்க அப்பாவோட சந்தோஷத்தில் போய் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்க. அப்போ அந்த பொண்ணு ஹீரோவெல்லாம் மீட் பண்ணி அவளோட ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கியிருக்கா. அதை தான் அவங்க அப்பாட்ட பெருமையாக நான் இவரெல்லாம் மீட் பண்ணி ஆட்டோகிராஃப் வாங்கின பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாமே டாப்பாக இருந்தாலும் நம்ம ஹீரோவோட வாழ்க்கை மட்டும் வெறுமையாக தான் இருக்கு. நீ ஏன் இப்படியே இருக்க அப்படின்ட்டு நம்ம உன்னி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னியும் பழையபடி மாறிட்டாங்க. ஹீரோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு இருக்க. இல்லையே, நீ சிரிச்சே பல நாள் ஆன மாதிரி இருக்கு, இப்போல்லாம் நீ சிரிக்கிறது கூட பார்க்கவே இல்லை, எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு, நம்ம வேர்ல்ட் கப் கூட ஜெயிச்சிட்டோம், இதுக்கு மேலே என்ன அப்படின்ட்டு உன்னி கேட்டுக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோவும் அப்படியே தான் இருக்காங்க. ஹீரோயின் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி அந்த ட்ரிங்கை மட்டும் குடிக்கவே மாட்றா. அவரும் டெய்லியும் யூஸ் பண்ணி பார்க்குறாரு அந்த ட்ரிங்கை கொடுத்துட்டு இருக்க. அப்புறம் தான் ஒரு நாள் குருதேவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும் உன்னோட பிடிவாதம் எவ்வளோ கொடூரமானதுன்ட்டு, நீ எவ்வளோ பிடிவாத பிடிப்பன்ட்டு எனக்கு தெரியும், உன்னால் விட்டு போக முடியாதுன்ட்டு தெரியும், ஆனால் வேற வழியே இல்லை, நீ காத்திருந்தா உனக்காக நான் எதுனா ஒன்று பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்க. ஒரு 9 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. 9 வருஷம் கழிச்சு அவங்களோட லைஃப் அப்படியே கம்ப்ளீட்டாக பேக் டு நார்மல் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் பழையபடி கஷ்டப்பட்டுட்டு இருந்தார்ல, இப்போ அதெல்லாம் மறந்துக்கிட்டு அவர் இப்போ ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அவர்கிட்ட தான் போய் குடிக்கலான்ட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா இது ஹோட்டலில் பக்காவாக நடத்துகிற போல, பிஸ்னஸ் மேன் ஆகிட்ட போல அப்படின்ட்டு இருக்க. அதை ஏன் கேட்குற, உன் இடத்துல நான் இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் பணம் இருந்துச்சுல, அதை வச்சு என்னோட கை காசு போட்டு இந்த ஹோட்டல் ஆரம்பித்தேன், இப்போ ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நல்லா போயிட்டுருக்கு, நீ தான் வேர்ல்ட் கிரிக்கெட்டர் ஆகிட்ட அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கிரிக்கெட்டர் ஆகி நிறைய மேட்ச்லாம் விளையாண்டுருப்பாரு. பட் அதே சமயம் அவருக்கு வயசும் ஆயிருக்குல்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கலாம் இருக்கேன், நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்ட்டு இருக்க. அதுக்குள்ளேயா 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் இடத்துல நான் இருந்தேன், ஆனால் இப்போ பாரு என் இடத்துல நீ வந்துட்ட, 2 பேரும் மாறி மாறி விளையாண்டுட்டு இருந்தோம்ல, ஆனால் இப்போ எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுல அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், எல்லாமே கரெக்டாக மாறிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோ சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனால் என்னதான் இருந்தாலும் நீ கொஞ்சம் ரொம்ப அவசரப்படுறேன்னு தோணுது, நான் இப்போ கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கேன், ஒரு பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நீ ரிட்டையர் எல்லாம் ஆகாது, அப்படியே கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோ, ஆனால் ப்ளே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, நான் ஆல்ரெடி யோசிச்சுக்கிட்டேங்கிற மாதிரி ரிட்டையர்மெண்ட்டில் கன்ஃபார்மாக இருக்காரு ஹீரோ. ஃப்ரெண்டுக்கோ என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு தெரியல, ஆனால் ஹீரோ சரியில்லாமல் இருப்பான்னு மட்டும் தெரியுது, அதனால் அவனும் எதுவும் சொல்லலை. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவருக்கு அந்த போகும்போதெல்லாம் நம்ம ஹீரோயினோட இருந்திருப்பார்ல, அந்த ஞாபகம் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ கூட நம்ம ஹீரோ கொஞ்சம் நினச்சி பார்க்குறாரு, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கூட ஹீரோயினை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காரு. 9 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமே நீ மூவ் ஆன் ஆகலைன்னா எப்படி, உன்னோட வாழ்க்கைன்ட்டு ஒன்று இருக்குல்ல, அதை நீயும் பார்க்கணும்ல அப்படின்ட்டு இருக்க. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டே விட்ரா மச்சான், எல்லாத்தையுமே கடந்து போய் தானே ஆகணும், கொஞ்சமாச்சும் மூவ் ஆன் ஆகு, உனக்காக இல்லைனாலும் எனக்காகவாச்சும் மூவ் ஆன் ஆகு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, எனக்கு ஹீரோயின் என் கூடயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அவள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அவள் இல்லைங்கிற ஒரு விஷயத்தையும் என்னால் ஏற்றுக்க முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ நம்ம ஹீரோயினோட லிவிங்கில் இருந்தல, அந்த வீட்டை வாங்கினல, அதை சுற்றி இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போயிட்டாங்க, வீடெல்லாம் கூட புதுசாக கட்டிட்டாங்கல்ல, அந்த மாதிரி தாண்டா வாழ்க்கை மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்க. என்னால் தெரியும் மச்சான், அதனால் ஏற்றுக்க முடியல, ஹீரோயின் கண்டிப்பாக எங்கேயோ இருக்கா, அவள் என் கூட தான் இருக்கா, என் பக்கத்தில் தான் இருக்கா, அது வேணா எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அவள் நான் சாக விட மாட்டா, ஏன்னா நான் எப்போவோ செத்துருக்க வேண்டியது உனக்கே தெரியும்ல, இன்னமே நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு அவள் தான் காரணம். பத்தாதுக்கு என்னோட வெற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஹைப்பில் போயிட்டுருக்குல்ல, கண்டிப்பாக இது எல்லாமே ஹீரோயினோட வேலையாக தான் இருக்கும், அவளை பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு இருக்க, புரிஞ்சுக்க மச்சான், இதெல்லாம் எதிர்ச்சியாக நடந்தது அப்படின்ட்டு ஃப்ரெண்டு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோவோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு ஹீரோயின் கூட தான் இருக்கா அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரக்கு கிராஸ் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோக்கு லைட்டாக ஃப்ளாஷ் அடிக்குது, ஏன்னா அன்றைக்கி ஹீரோவும் இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கில் கூட மாட்டிட்டு ஹீரோயினோட அவன் சுற்றிட்டு இருந்திருப்பான்ல, அதுதான் இவன் மைண்டு ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்நேரம் அவள் கூட நான் இருந்திருப்பேன்லங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டே அவங்க அந்த ஜோடியெல்லாம் சுற்றிருப்பாங்களே அந்த ரோடு தான் இது, அதெல்லாம் நினச்சிக்கிட்டே ஹீரோ பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காரு. பட் போகும்போது அவர் தெரியாமல் எதையோ மிதிச்சிடுறாரு. காரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்
மாதிரி இருக்குது. ஜஸ்ட் மிஸ்ல ஏறி இருக்கும். ஆனால் பின்னாடி டக்குன்னு லைட்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. ஹீரோக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சின்ன ஆபத்துனோடனே கரெக்டாக நம்ம ஹீரோயின் தானே எப்போவுமே காப்பாற்ற வருவாங்க. அதனால இவர் மாடிக்கு போய் நின்றுட்டு நீ இங்கே தான் இருக்கேன்னு தெரியும் வா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் லிவிங்கில் இருந்திருப்பாங்களா அந்த வீட்டுக்கு தான் போகிறாரு. அது இவர் வாங்கிட்டாரு. இப்போ நீ மட்டும் வரலனா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோ அழுதுகிட்டு என்னை சித்திரவாதப்படுத்துற, எனக்கு தெரியும் நீ இங்கே தான் இருக்கேன்ட்டு. ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னாதான் என்ன அப்படின்ட்டு அவரும் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின்ட்ட எவ்வளோ பேசினாலும் அவள் வரவே இல்லை. நான் விஷம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா விழுகிற மாதிரியே ஆக்டிங்கை போட்டு நிஜமாலுமே விழுக போறாரு. ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறா. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ விழுந்திருப்பாரு. இதோ இதைத்தான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு நைன் டெய்ல்டு ஃபாக்ஸ் பின்னாடி உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்ததுல ஷாக்கு. நீ இங்கே தான் இருக்கியான் இருக்க, உனக்கு அறிவிலியா, இப்போ நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டா. நான் மட்டும் வரலன்னா இப்போ என்ன ஆயிருக்கிறது, நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ட்டு பேச பேச ஹீரோ டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாரு. அவருக்கு பேச வார்த்தையே வரல. ஹீரோயினும் அழுதுகிட்டு தான் இருக்கா. நான் கூட என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்க. இப்போதான் குட்டி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த குருதேவர் இருக்கார்ல, அவருக்கு தான் பெரிய பவர்ஃபுல்லான சக்தி இருக்கே. நீங்கள் எதுக்கு மறுபடியும் ஹீரோயின்ட்டு அந்த பவரை கொடுத்து அவளை போக விட்டீங்கன்னு இருக்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு அவள் அந்த பவரை தப்பாக யூஸ் பண்ண மாட்டா. ஏன்னா அவளை நான் தான் வளர்த்துனேன்னு இருக்க. இருந்தாலும் அவள் நிறைய பிரச்சனையெல்லாம் உருவாக்குவாளே, அதனால தான் அவளுக்கு தண்டனை அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அவளோட தப்பெல்லாம் உதர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ கண்டிப்பாக அவள் திருந்திருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இன்னொருத்தருக்கு மனசு அடைய உடன்படலை. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக எல்லாமே இப்போ நார்மல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு குருதேவர் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வச்சு ஹீரோயின் அமுச்சு விட்டு அவளுக்கு பின்னாடி இருந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுக்கு ஞாபகம் இருந்ததெல்லாம் அவன் அந்த ட்ரிங்க்ஸை குடிக்காம உட்காந்துட்டு இருந்தால அது மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் நம்ம ஹீரோயினே கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளா நீ இப்படி என் பின்னாடி சுத்திட்டு இருக்க, கொஞ்சம் சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ போட்டு வாங்கிட்டு இருக்க. அப்பதான் அவருக்கு ஒரு ஷாக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா இல்லை 1 வருஷம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கே ஹீரோக்குன்னா வயிறு பத்துக்கிட்டு எரியுது. 1 வருஷமா என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, ஆனால் உனக்கு வந்து பார்க்கணும் பேசணும்னு தோணலைல, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கல அப்படின்ட்டு இருக்க. இல்லை நீ லாஸ்ட் சீசன் விளையாண்டது கூட பார்த்தேன், சூப்பராக விளையாண்ட, ஆனால் என்னோட பவரெல்லாம் அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு தெரியும் நீ எல்லா வேலையும் நீ தான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா. நான் உன்னை எவ்வளோ நேசிச்சுட்டு இருந்தேன், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன், நீ இல்லாமல் நான் எப்படி வாடிட்டு இருந்தேன் நீ ஒரு நிமிஷம் கூட பார்க்கல. என்னால் தானே உனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சுட்டு எனக்கு டெய்லி ஊர்த்திட்டு இருக்கோம் தெரியுமா. ஆனால் அதெல்லாம் கூட உன் மனசாட்சிக்கு தெரியல, அப்படியே விட்டுட்டு போயிட்டல, ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் எனக்கு பயமாக இருந்துச்சு, நான் என்னை மாற்றிடுவேன் அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் நீ ஹாஸ்பிட்டலில் உயிரோடுக்கு போராடிட்டு இருந்தல, அப்போ தான் நான் பார்த்தேன் நான் சுத்தமாக மாறிட்டேன். அந்த இடத்துல நான் என் உயிரை தியாகம் பண்ணி உன்னை கொண்டு வந்தேன். அந்தளவுக்கு நான் உன் மேலே பைத்தியம் ஆயிட்டேன். ஆனால் உனக்கே தெரியும் எனக்கு மனுஷங்க வாழ்க்கையே பிடிக்காது அப்படின்ட்டு. எனக்கு பயமாக இருந்துச்சு, நான் ஒரு வேளை நைன் டெய்ல்டு ஃபாக்ஸை வெறுத்து உன் மனுஷங்களாவே வாழணும்னு நினச்சிட்டேனா, எனக்கு பிடிக்காத வாழ்க்கையில் நான் இருந்துட்டேனா, அதனால தான் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும், உனக்கு என்ன ஆனாலும் சரி நான் கூட வந்து நிற்க மாட்டேன், நீ ஏன் உன் லைஃப்பை பார்த்துக்கொண்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அவருக்கு நான் ஷாக் ஆகிடுச்சு, என்னடா எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்ட்டு. அவ்வளோதான் இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பெல்லாம் இல்லை உன்னால் அதை செய்யவும் முடியாது, அப்படி நீ மறக்கணும்னு நினச்சிருந்தா 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் என்னோட மெமரியை நீ எரேஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, உனக்கும் என் மேலே லவ் இருக்குது, அதனால தான் நீ இன்னுமே என் கூடயே இருக்கிறியே தவிர என்னை மறக்கிற மாதிரி நீ எதுவுமே பண்ணிக்கல. அதுதானே உண்மை, சொல்லு நீ என்னை நினச்சிட்டு தானே இருக்க, இதுதான் நம்மளுக்கான சொல்யூஷன் நீ ஃபவுண்ட் பண்ணதா அப்படின்னு கேட்டுட்ருக்க. வேறு என்னால் பண்ண முடியும், இதுக்கு மேலே இதோட முடிவு நம்ம 2 பேத்துக்குமே தெரிஞ்சிடும்ல, நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ ஷாக் ஆகி நின்றுட்டுருக்கன்ட்டு அதோட இந்த எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க. எப்படி கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஹீரோ என்னதான் முடிவு எடுக்கிறாங்க, 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் பார்க்கணுன்னா வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.